ஜாக்கெட் தான் பார்த்தீங்கன்னா வந்து அது சார் போட்டுப்பாரு. பட் எனக்கு வந்து அதே மாதிரி இருக்குங்க. ஆர்லை டிவிஷன் மாதிரி தான் இருக்குது லுக்கு பார்க்க. ஹாய் ஐஆர்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சோகமாக இருக்கும். ஸோ நல்லா தாங்க இருக்கேன், ஸோ எந்த குறையும் இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு இந்த விபரீதமான முடிவை எடுத்தேன் அப்படின்றது எனக்கு வந்து தெரியலைங்க. எதனால் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வந்து ஐஆர்எஃப் ஸோ முடியலைங்க. என்னாலலாம் சத்தியமாக ஒரு 2700 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து முடியலை. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து பொறுமையாக தான் போகணும். நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்கவே இல்லைங்க. இதுக்கப்புறம் தான் வந்து எந்த பங்க்லையுமே பார்த்திங்கன்னா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு இடத்துல தாங்க படுத்திருந்தோம். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து பே பண்ணி தான் பார்த்திங்கன்னா வந்து படுத்திருந்தோம். ஸோ அதுவும் வந்து ஒரு 4 மணி நேரம் தாங்க தூங்கியிருப்போம். 3 மணிக்கு தான் வந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6 மணிக்கே பார்த்திங்கன்னா வந்து எந்திரிச்சிட்டோம். என்னென்னு தெரிலங்க. அவ்வளோதான். மோட்டோ விளாக்லாம் செட் பண்ணிட்டு மைக்கு பார்த்திங்கன்னா வந்துருச்சு. மைக் பார்த்திங்கன்னா வந்து வந்துருச்சு. பேக்லாம் வந்து அப்படியே ஃபுல் பண்ணிக்கிட்டு அப்படி வந்து கிளம்ப வேண்டியது நம்ம எல்லாம் ஜாமான் எடுத்துகிட்டு. ஸோ வந்து போகிற இடத்துலாம் ஒரே இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எதாவது மறந்து வச்சிடறோமோ அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே தோணிகிட்டு இருக்கு. வாங்க ஏரஃப், இனி வர சீரீஸ்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஏரஃப், நானும் நல்லா வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் கொடுத்த வீடியோலாம் போரிங்குன்னு எனக்கும் தெரியும். பட் இனி வர வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கொடுங்க, நான் வந்து ட்ரை பண்ணுறேங்க. வாங்க ஏரஃப், வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே வந்து மோட்டோ விளாக் கண்டினியூ பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஏரஃப், மோட்டோ விளாக்குள்ளே போகலாம். அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிங்கன்னா வந்து கரெக்டாக 700 கிலோமீட்டர் வருதுங்க. நைட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல தான் படுத்திருந்தோம். நைட்டே கொடுத்தாச்சு. நைட்டே டீக்கு இன்னும் கொடுக்கல ப்ரோ. டீக்கு அமௌண்ட் கொடுக்காமையா கிளம்ப பார்த்தீங்க? பாய் சாரி. இங்கே தாங்க யாரும் படுத்திருந்தோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜம்மு கிளம்புறோங்க. ஜம்மு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 700 கிலோமீட்டர் வருதுங்க. ப்ரோ பே பண்ணுங்க, நான் உங்களுக்கு பே பண்ணுறேன். எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிங்கன்னா வந்து கரெக்டாக 700 கிலோமீட்டர் வருதுங்க. ஸோ அவர் தாங்க. ஆனால் இங்கே வந்து தூங்குறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து பே பண்ணியிருந்தோம். பண்ணாமலாம் இல்லை. பாய், தேங்க்யூ பாய், தேங்க்யூ. ஓகே பாய். ஓகே பாய். லெட்ஸ் மூவ் பாய், லெட்ஸ் கோ மூவ். வெறுப்பாருது. அவ்வளோதாங்க. என்னடா அது இடம், இதுக்குள்ளே நான் எப்போ புந்து ஓட்டுறது? இன்னும் பெட்ரோலே வேறு போடல. நேற்று தான் டேங்க் ஃபுல் அடித்தேன். மைலேஜ் என்ன ஆச்சுன்னே தெரில. வர மைலேஜே கொடுக்க மாட்டேங்கிறான் தம்பி. சின்னதாக ஒரு வீலியை லைட்டாக வந்து தூக்கி வச்சுட்டு கிளம்புவோங்க. என்ன தூக்க மாட்டேன்ட்டேன், என்னன்னு தெரியல. எத்தனை நாள் தூக்குனா, இப்போ வந்து தூக்க மாட்டேன்ட்டேன். ஸோ பசங்களை பார்த்தீங்கன்னா என்ன காணுங்க, என்னன்னே தெரில. பே பண்ணிட்டு நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரைடிங் ஜாக்கெட் வேறு வாங்க போகணுங்க. நேற்று இந்த பங்கில் கேட்குறோம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஜாரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. அப்படியே வந்து மண்டை கேறிடுச்சுங்க. இப்போ ஏதாவது போயிட்டு அவனை வம்புழுக்கணும் போல் இருக்குங்க. வம்புழுத்துறோமா யாரப்பு? பேக்கில் வேறு ஃபோன் உள்ளே இருக்குது. போய் வம்புழுக்காமல் போடக்கூடாதுங்க. இருங்க, ஏதாவது ஒரு இது பண்ணணுங்க. எங்கே ஆளை காணுமே? இவன் இல்லைங்க. நைட்டு இவன் இல்லை. ஓகே பாய். நோ பாய். நோ வில் பிகம். இவன் இல்லைங்க. அவனாக இருந்தால் அம்பிழ்த்துருக்கலாங்க. எவ்வளோக்குன்னா 30 ரூபாய் பெட்ரோல் போட சொல்லி, இல்லைனா 50 ரூபாய் பெட்ரோல் போட சொல்லி அம்பிள்ட்டு இருந்தால் தாங்க கரெக்டாக இருந்திருக்கும். இந்த வாட்டி மைக் இறையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா புது மைக்கு பார்த்திங்கன்னா வந்து வாங்கிட்டோம். பசங்களை பார்த்தீங்கன்னா என்ன காணும்? எங்கடா போனீங்க? வாங்கடா, இவ்வளோ நேரமாடா பே பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை எனக்கு முன்னாடி போயிட்டாங்களா நான் வர்றதுக்குள்ளே? இல்லையே, வேகமெல்லாம் ஓட்ட மாட்டாங்களே. இந்த வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, சிங்கக்குட்டி வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல. வாங்கடா சீக்கிரம் வாங்கடா. உங்களை சிங்கக்குட்டின்லாம் வேறு சொல்கிறேன், சிறுத்தைக்குட்டின்னு சொல்லுவேன். ஓகே போங்க. உங்களை வந்து சிங்கக்குட்டின்னு சொல்கிறதா சிறுத்தைக்குட்டி சொல்கிறதாடா? என்னடா அது? என்னடா அது இவ்வளோ குரங்கு? அவ்வளோதான், வண்டி வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி எங்கேயுமே நிற்காது. நான் ஸ்டாப்பாக 700 கிலோமீட்டர் அடிச்சு பார்ப்போமா? முடியும். பட் என்ன, வண்டி வந்து ஒரு 50,000 ரூபா தனியாக எடுத்து வச்சுருக்கணும் வேலை பார்க்குறதுக்கு. அது வந்து நம்மள்கிட்ட கிடையாது. ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து லடாக் ரைடுக்கு வந்து காசு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுவும் என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்லாம் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட குசும்புத்தனத்தெல்லாம் காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நான் உருப்பிட்ட மாதிரி தான். வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும்.
அந்த சான்ஸை பிடிச்சிக்கிட்டா தான் உண்டு. விட்டுட்டோம், கையை விட்டுட்டோம்னா முடிஞ்சுங்க. கையை விட்டோம் அப்படின்னாலே அவ்வளோதான். ஒரு வாட்டி கொடுப்பாப்புல வாய்ப்பு, பிடிச்சிக்கடா இந்தடான்னு கடவுள் கொடுப்பாப்புல. அதை மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க. அடுத்து வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாத, என்னமோ வந்து மற்ற ஆள் மேலே குறை சொல்லிட்டு தெரியும், ஆனால் நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கடவுள் ஒரு வாட்டியாக சான்ஸ் கொடுத்துருப்பாரு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதுல தாங்க ஏறப்பு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டர். 700 கிலோமீட்டர் எப்படா ஓட்டுறது? நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைடா. 3 மணி நேரமா 4 மணி நேரம் தான் தூங்கணும். 3 மணி 6 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா 3 4 5 ஐயோ 3 மணி நேரம் தான் தூங்கியிருக்கோம். கரெக்டாக தான் அலாரம் 6 மணிக்கு வச்சு எழுப்பி விட்டாங்க பாருங்க. அங்கே நிற்கிறீங்கடா டே, அங்கே நிற்கிறீங்கடா. இன்னும் ஒரு அரை மணி நேரம் தூங்க விட்டுருந்தா கூட ஏதாவது கொஞ்சம் மைண்ட் இதாக இருந்திருக்கும்டா. அது அலாரம் அடிச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரம் தூங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு எழுந்திரிச்சா கூட மனசுக்கு ஏதாவது ஆறுதலாக இருக்கும். ஏய் சர்வீஸ் ரோடா அது? ஆமாம்மா இது சர்வீஸ் ரோடு தாங்க. மிரர்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, பேக்லாம் கரெக்டாக கட்டியாச்சு. பட் வந்து பள்ளத்துக்கு விட்டோம்னா வந்து பேக் கீழே இறங்கி வந்துடுது. இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதாவது என்ன, ஐயோ வேணாம், அது வந்து உள்ளே போயிருதுங்க, போய் இடிக்கிற மாதிரி போய் இடிச்சு உட்காந்துக்குது. அது வந்து சரிப்பட்டு வராது. ஐயோ என்னடா சொல்றது உங்களா, மற்ற நேரத்துலலாம் பறக்குறீங்க, சர்வீஸ் ரோட்லையுமா? யார் படிச்சு வாங்காம ஹெட்செட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. அது வேற ஒன்று டிப்ரெஷனாக இருக்கு. நான் பாட்டுக்கு வந்து விளாக் நைட் நேரத்தில் எடுக்காதப்ப ஏதாவது ஒரு சாங் கேட்டு போயிட்டு இருப்பேன். வாகாய் வாகாய் வாழ்கிறேன்னு கேட்டு போயிட்டு இருப்பேன். அந்த ஒரு பாட்டை 9-10 வாட்டி கேட்குற ஒரே ஆள் நான் தான். பட் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த பாட்டு அப்புறம் என்ன நிறைய பாட்டு பிடிக்குங்க. அடடாமலடா சாங் போடுறப்பெல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து மழை வந்துருங்க. அது எப்படின்னு தெரில, அது என்ன இன்சிடென்ட்னு எனக்கு சத்தியமாக தெரில. வேணா அந்த பசங்கள்ட்ட வேணா கேட்டு பாருங்க. ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ, அடடாமலா சாங் போடுறேன் அப்படிமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மழை வந்துருங்க. இங்கே நான் இப்போலாம் வரல, முன்னாடி ஒரு கரெக்டாக ஒரு 2 வாட்டி கரெக்டாக அதே மாதிரி அந்த பாட்டு போடுறப்ப வந்திருக்கு. எங்கன்னா ஹைதராபாத் டு நாக்பூர் போகிறப்ப வந்திருக்குங்க. அது என்னன்னு தெரிலங்க, அதோட லக்குன்னு நினைக்கிறேங்க. சி நம்மளோட அதிர்ஷ்டமா இல்லை எப்படின்னு தெரியல. அந்த மாதிரிலாம் வந்து இன்சிடென்ட் ஆனிச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஃபன்னாக இருந்துச்சு. ப்ரோ தயவு செஞ்சு இந்த பாட்டை இனிமேல் நீ போட்டுறாத ப்ரோ அப்படின்லாம் வந்து ப்ரோ வேற சொல்லிட்டாரு. அதுலேருந்து அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா வந்து போடுறதே கிடையாது. இன்னும் எத்தனை கிலோமீட்டராக போகணும்னா மேப்பு கூட போடலடா. ப்ரோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேடிங் வாங்கணுமா, அதாவது ரைடிங் ஜாக்கெட்டோட பேடிங் வாங்கணுமா. இங்கெல்லாம் வந்து சாப்பாடுலாம் தயவு செஞ்சு வந்து சாப்பிட்ற மாதிரியாவது சமைக்க சொல்லுங்க ஐஆர்எஃப். ஏதாவது பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணி யார்ட்டையாவது சொல்லியாவது. சத்தியமாக சாப்பிடவே முடியல. கிட்டத்தட்ட சாப்பிட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒழுங்காக சாப்பிட்டே ஒரு 10 நாள் ஆகுது. நான் என்ன சொல்கிறது, ஒழுங்காக சாப்பிட்டேன். ஆமாம் ப்ரோ, ஆனால் வேணாம் ப்ரோ, நீட்டெலாம் பார்த்தா எப்படி ப்ரோ? நான் வந்து ஒன்றும் ஹைஜீனிக்லாம் கிடையாதுங்க ஐஆர்எஃப். ஹைஜீனிக்காக தான் சாப்பிடுவோம் போல அப்படிலாம் நினச்சிடாதீங்க. நல்லா இருக்கிறத சாப்பிடுவேன். பட் இங்கே வந்து உங்களுக்கே தெரியும், வந்து பார்த்துருங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு பழகினா மட்டும்தான் உண்டு. தயவு செஞ்சு இப்போ நான் அடிச்சிடலைங்க ஒரு லெஃப்ட்டு கார்னரிங்கிறேன் பாருங்க, சைடு அடிச்சிடலைங்க. அது மாதிரி மட்டும் தயவு செஞ்சு அடிச்சிடாதீங்க. ஸோ இங்கே சர்வீஸ் ரோடுங்கிறனால நான் லெஃப்ட் சைடு அடித்தேன். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கவே கூடாதுங்க. மிகப்பெரிய தவறே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு இதுதான், லெஃப்ட் சைடு மட்டும் அடிக்கவே கூடாது. இங்கே பாருங்க, டேய் நீங்களாம், ஆனால் இங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் கீழே சாப்பிட்றப்ப அது ஐயோ நேற்று சொல்ல மறந்தே பாருங்க. நேற்று ஒரு டெல்லி மார்க்கெட் ஒன்று போயிருந்தேங்க. டெல்லி மார்க்கெட்டில் அழகான பிள்ளையெல்லாம் வந்துருந்துச்சுங்க. வந்துட்டு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி தான் போட்டுங்களை ஏமாத்துறீங்களா? நாங்கள் கூட வந்து ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம், பிள்ளைகளே பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது பண்ண வேலைனால நாங்களே வந்து பார்க்கறீங்க ஐயோ என்னமோ சொல்லுவாங்களே, மறந்து போச்சு டக்குன்னு, அது பண்ணலை. நீங்கள் என்னடா நீங்கள் என்ன லேடிஸ் இப்படி பண்ணுறீங்க? போட்டு 50 ரூபா நாங்களே வந்து குறைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசி முடிஞ்சு ஏதோ ஒரு முட்டி மோதி பார்த்துட்டோங்க. முட்டி மோதி பார்த்து வந்து குறைக்க மாட்டேன்ட்டாங்க. அது என்னடான்னா டக்குன்னு வாங்குற மாதிரி வாங்குது, டப்புன்னு லெஃப்ட் ஆகிடுதுங்க. எப்படி இருக்கும்? எங்களோட நீங்கள் பார்கரிங் நல்லா பண்ணுறீங்க, பார்கரிங்க அது என்னது டப்புன்னு வாயில் வர மாட்டேங்குதுங்க. அது என்ன பேரம் பேசுறது கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கும். நமக்கு வந்து தமிழ் தாங்க, தமிழ்லேயே இங்கிலீஷ் தெரியும், டக்குன்னு வந்து வாயில் வராதுங்க. அதான் நம்மக்கிட்ட இருக்க ஒரு இதுவே. இன்னும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடல. டேய் பெட்ரோல் போடணும்டா வண்டிக்கு, சீக்கிரம் போங்கடா. அது பாட்டுக்கு நான் எங்கேயாவது போகும்போது அடைச்சிச்சுன்னா நீங்கள் தான் டோ பண்ணணும். ஐயோ வேணா மாதிரி மைலேஜ் கொடுத்தா கூட போதுமே. நீ என்னடா இவ்வளோ பெரிய குடிக்காரனா இருக்க, இவ்வளோ பெரிய குடிகாரனா ஏன்டா இருக்க? டே என்னால் முடியலடா, புரிஞ்சுக்கடா பரமா, என்னால் பெட்ரோல் போட்டு மாற முடியலடா. உனக்கு பரமா மைலேஜ் குடுறா ப்ளீஸ்ரா, கொஞ்சமாவது மைலேஜ் குடுறா டே ப்ளீஸ்ரா. ஒரு எவ்வளோ வேணாம், ஒரு 70-75 குடுறா போதும்டா. 200 cc வச்சுக்கிட்டு ஐயோ இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குல்ல. சரி ஒரு 50வது குடுறா போதும்டா. முன்னாடி 50 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க,
இப்போதாங்க கொடுக்க மாட்டான், என்னன்னே தெரில. டேய் பரமா ப்ளீஸ்ரா டேய், மைலேஜ் குடுறா டேய். ஐயோ இவன் பேரே மறந்து போயிருச்சுங்க, சின்சானுங்க. பாருங்க கோவத்துல ஆக்ரோஷமத்துல என்னென்ன பேசிட்டு இருக்கேன்னு பேரே மாத்தி வச்சுட்டேங்க. ஒரு ஸ்டூல்ஸ் 10-15 ஸ்பான் கிடைச்சா வந்து டூம்ல ஒரு அடி டம்முன்னு போட்டுருவேங்க. இந்த குழந்தைகள்லாம் அடிப்பாங்கல்ல, அது மாதிரி வந்து டம்முன்னு ஒரு அடியை போட்டோம்னா தான் மைலேஜ் கொடுப்பான் போல. இது என்னடா மைலேஜ் குடுறா ப்ளீஸ்ரா மைலேஜ் குடுறா டே, உன்னை கெஞ்சி கேட்குறேன். ஐயாயிரம் இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து விளாக்லாம் வந்து ஃபன்னாக தாங்க வரும். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து கரெக்டாக நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் அக்கா காத்தே பறக்க விட்டுருவான் போலயே அடிச்சு. ஒரு வாட்டி ஹார்ன் அடிக்கிறான், அந்த ஹார்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லோவாக இருக்குது. நீ ஹார்ன் அடிக்கிறதுக்கு நீ அடிக்காமலே இருக்கலாமே, நாங்களே வண்டியை பார்த்து ஒதுங்கியிருப்போமே. ஹார்ன் அடிக்கிறேன் பேம்னு கத்தாம என்ன இப்படி கத்தனா என்னடா யாருக்குடா கேட்கும்? வைசர் மாட்டிருக்கேன்டா, அதுவும் இல்லாமல் ஹெட்செட் போட்டு பாட்டுலாம் கேட்டு வந்துருந்தேன்னா ஒன்றுமே கேட்காதுடா. உங்கள் ஊர்னே என்னை வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுவீங்க. டேய் எங்கள் ஊருக்கு வாங்கடா, டேய் எங்கள் ஊருக்கு வாங்கடா, நான் பார்த்துக்கிறேன்டா அவங்கள. ஆனால் என் கண்ணில் ஒரு சில இந்திக்காரன் எப்பா ரொம்ப மோசங்க, காசை தூக்கி போடுறான், என்னமோ அவன் தான் கிங்குங்கிற மாதிரி காமிக்கிறான். எதுக்கு? அவன் ஊரில் அவன் பண்ணுவான், ஓகே எனக்கும் தெரியும் தான், நானும் பண்ணுவேன் தான், எங்களுக்கும் ரவுடிசன் தெரியும் தம்பி அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபன்னும் பண்ணுவேன் தான். ஆனால் வந்து அவ்வளோலாம் வந்து ரவுடிசன் நமக்கெல்லாம் தெரியாதுங்க. அவ்வளோலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரவுடிசன்லாம் பண்ணுற ஆள் கிடையாது. பள்ளத்தில் விட்டுருவேன். 4க்கு வந்து ஆயில் சீல் வந்து இப்போ தான் மாற்றினேன், அந்த பயம் இல்லாதனால நான் பள்ளத்தில் விட்டுருவேன். என்ன ஒன்றா இருக்கிற பேகு கட்டினது வந்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து டேங்கிட்ட வந்து என்னை தள்ளிடுது. டேங்கிட்ட தள்ளினா உங்களுக்கே தெரியும் என்ன நிலமை ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி தாங்க என்ன நிலமையா. கேட்க என்னையா இங்கிட்ட மறிக்கிட்டு இருக்க, டப்புன்னு ஃபாஸ்ட்டாக போ ப்ரோ, என்ன நிலமை ஆகணும் உங்களுக்கே தெரியும். ஐயோ 700 கிலோமீட்டர் ஜம்மு போனால் கூட கூலிங்காக இருக்கும், இங்கே வெயிலுக்கு கடுமையாக இருக்குது, என்னால் முடியலைங்க ஐஆர்எஃப். இது அதனால தாங்க ஐஆர்எஃப் சொன்னேன், ஒன்றுமே பண்ண முடியல இந்த ஊர் வெயில. அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக்கு உண்மையாலுமே இங்கே மாதிரி நான் பார்த்ததே கிடையாதுடா டே எப்பா. இங்கே மாதிரி நான் வந்து டிராஃபிக் வந்து பார்த்ததே கிடையாது. ஐஆர்எஃப் ஓகேங்க, ஏதோ வந்து அந்த ரைடிங் ஜாக்கெட் இந்த பாருங்க இந்த கடை தான். இந்த பேடை வாங்கிட்டு டப்புன்னு கிளம்பிடுவாங்க. என்னடா அது ஹார்லி டிவிஷன் மாதிரி இருக்கு. ஏய் ஹார்லி டிவிஷன் மாதிரி தான் இருக்கு லுக்கு பார்க்க. ஹெச்ஆர் பயங்கரமாக இருக்குடா பைக்கு. எப்பா டேய் என்னடா பைக் இது, ஹார்லி டிவிஷன் தெரியும்டா. நம்ம ஆல்ரெடி இந்த பைக்கை வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போங்க. ஏன்னா ஏர் ஃபில்டர்லாம் வெளில வந்திருக்கு. ஹார்லி டிவிஷன் இந்த பைக்கு தாங்க ஐஆர்எஃப் என்னை வந்து தூக்கி விட்டது. இந்த பைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேஜே பார்த்தீங்கன்னா அது தூக்கி விட்டது. அதே பைக்குங்க, ஆல்ட்ரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஓகே ஐஆர்எஃப் வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு அந்த இதை வாங்கிடுவோம். இந்த பாருங்கள் இதுக்குள்ளே வரும்லங்க, இந்த பாருங்கள் இந்த அமுக்கிறேன் தெரியுதா, இது மாதிரி உள்ளதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவருக்கு வந்து வாங்கணுங்க. வாங்க போய் வாங்கிக்கலாம். ஆமாம் கரெக்ட் டயர் மாதிரி இருக்கு. சரி ஓகே நம்ம வாங்கிட்டு கிளம்புவோம். ஆல்ரெடி இந்த பைக் நான் ஓட்டியிருக்கேன். ஐஆர்எஃப் டெல்லி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷாப்பில் நின்னுங்க. ஸோ ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேட்லாம் வாங்கணும், ரைடிங் ஜாக்கெட்டுக்குள்ளே வர பேட்லாம் வாங்கணும் அப்படின்னு நின்னோம். ஒரு ரைடிங் ஜாக்கெட்டை பார்க்கவுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்குறீங்களா? ஐஆர்எஃப் இங்கே பாருங்க, தெரியுதா இந்த ரைடிங் ஜாக்கெட் யார் போட்டிருப்பானு லடாக் போகும்போது அஜித் சார் போட்டிருப்பார்லங்க, அதே மாதிரி இருக்குங்க. தெரியுதாங்க ஐஆர்எஃப்? அச்சசல் அப்படியே தாங்க இருக்கு, வேற மாதிரி இருக்குல்லங்க ஐஆர்எஃப். நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதே மாதிரி இங்கே வந்து ரைடிங் ஜாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்டில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கடை ஷாப் டீட்டெயில் வேணும்னா கடை இது கமெண்டில் சொல்லுங்கள் ஐஆர்எஃப். எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து லோ ப்ரைஸில் இருக்குங்க. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்னடா அவ்வளோ கம்மியாக இருக்குது. 24,000 ரைடிங் ஜாக்கெட்லாம் வந்து 3,000 ரூபாய்க்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2,000 ரூபாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஓகே ஐஆர்எஃப் இதோட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நான் என் பண்ணல, வாங்க மோட்டோவில் வந்து கண்டினியூ பண்ணுவோம் சரிங்களா ஐஆர்எஃப்? டாப் பாக்ஸ்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது, மேலே இருக்குது. எனக்கு இந்த ரைடிங் ஜாக்கெட்டில் வாங்க பார்க்கவே ஆசை வந்துருச்சுங்க. பாருங்க இது வந்து ஒரு வாட்டி வேர் பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. அதனால வந்து கேட்ட பர்மிஷன் கேட்டு வேர் பண்ணி பார்த்துருவாங்க ஐஆர்எஃப். இந்த பாருங்க இந்த ரைடிங் ஜாக்கெட் தான் பார்த்தீங்கன்னா வந்து அஜித் சார் போட்டுருப்பாரு. பட் எனக்கு வந்து தொலைன்னு இருக்குங்க, என்ன பண்ணுறதுனே தெரிலங்க, தொலைன்னு இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிராண்ட் பிஎன்டபிள்யூ தான் பார்த்தீங்கன்னா வந்து அஜித் சார் வந்து போட்டுருந்துருப்பாரு. எங்கேப்பா பிராண்டு நேமாக காணும் பிஎன்டபிள்யூ? இந்த பாருங்க இங்கே இருக்கும், அப்புறம் ஜஸ்ட்டில் ஒரு இடத்துல இருக்குங்க ஐஆர்எஃப். ஓ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இருக்குங்க, பயங்கரமாக இருக்குங்க. அந்த ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தான் எப்படா ரேசர் ஆகுறது, எப்படா சினி ஆக்டுக்குள்ளே வர்றதுன்னு தான் இருக்குது, அந்த மாதிரி இருக்குங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பியாக இருக்குங்க.
அஜித் சாரை பார்க்க தான் முடியல. ஸோ அஜித் சார் போட்டிருந்த மாதிரி ஒரு ரைடிங் ஜாக்கெட்டை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டோம். பட் பரவாயில்லைங்க, லடாக் போகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா வந்து அஜித் சாரை வந்து ஒரு வாட்டி இந்த இதில் வந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா அந்த இதே மாதிரி கிளம்ப முடியாது. பட் வந்து இந்த ரைடிங் ஜாக்கெட் மாட்டிட்டோம்ல, அது ஒரு ஹாப்பி தாங்க.